தாவேகா தரப்பில் வந்து ஒரு கேள்விக்கு நிர்மல்குமார் பதில் சொல்கிறார். நீங்கள் அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை, தற்போதுள்ள நிலை தொடரும்ன்றார். இது வந்து அதிமுக பதிலா அல்லது பொதுவான பதிலா? ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள், ஒரு முன்னாள் முதலமைச்சர் கூட்டணிக்காக உங்களை அழைக்கிறாரு. விஜயனா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், ஒரு பெரிய கட்சி வந்து உங்களை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க. நீங்கள் கூட்டணிக்கு வரலன்னா கூட நீங்கள் பதில் சொல்லணும்ல. நீங்கள் பதில் கூட சொல்லாமல் வந்து அதை ரிஃப்யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஆணவமான போக்கு தான் அது. இப்படியே சொல்கிறேன் சார், எங்கள் தலைவர் வந்து சிஎம்ன்ற ட்ரீமில் தான் வந்து கட்சியை தொடங்கி அதுக்கான மூவ்மெண்ட் பண்ணும்போது இபிஎஸ்ஸை வந்து நாங்கள் சிஎம் ஆகிறதுக்காக சார் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். கேட்கறது யார்? டிவிக்கள். மூன்றாவது அணி ஆளுங்கட்சிக்கு தான் அது சாதகமாக அமையும். அது விஜய் தலைமையில் வந்தாலும் கூட அது ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் இருக்கும். விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயே இன்னும் சொல்லவே இல்லை. என் தலைமையில் வந்து இன்னென்ன கட்சியோட பேசிட்டு இருக்கிறோன்னு ஏதாவது சொல்கிறாரா? ஒரு கட்சியை வழிநடத்துகிற லட்சணம் இதுவாடா. யானுக்கு கொஞ்சமாச்சும் இந்த அறிவு நத்த சொல்றது. அமித்ஷா கிட்ட வந்து தாவேகா கூட்டணியில் சேர்ப்பீங்களான்னு கேட்டா அவர் சொன்னா கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து முடிவெடுப்போம்னு சொல்றாரு. கூட்டணி கட்சினா யாரு? இங்க தலைமை வந்து இபிஎஸ் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். பாஜக தாவேகா கூட்டணி சேர்ந்தா ஆச்சாரம் கெட்டு போயிடும், இப்படிலாம் ஒரு கதைகள்லாம் இருந்தது. அப்படி ரெண்டு கூட்டணியாக இருந்ததுன்னா 3% ஓட்டுக்கெல்லாம் பாஜக போகாது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு சூழல் வந்து களம் மாறுது. அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்ற பார்வையில் தாவேக்கா இருக்கு. ஒரு பக்கம் பாஜக இல்லை நாங்கள் சேர்த்தே தீருவோம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. உங்களோட பார்வை எப்படி சார்? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா, தாவேகா தரப்பில் வந்து ஒரு கேள்விக்கு நிர்மல்குமார் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக கூட்டணிக்கு வந்து போவீங்களா, அவங்க அந்த கூட்டணி அழைக்கிறாங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய பதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை, தற்போதுள்ள நிலை தொடரும்ன்றாரு. தற்போதுள்ள நிலை வந்து தற்போது தொடரும், அப்படி தான் அதனுடைய பொருளாகுது. இப்போ எதிர்காலத்தை பற்றி அவர் சொல்லவே இல்லை. இந்த தேர்தலில் நீங்கள் கூட்டணிக்கு வந்து அதிமுக போகிறீங்களா, அவங்க அழைக்கிறாங்களே, முன்னாள் அமைச்சர் அழைக்கிறாங்களே சொன்னால் அதுக்கு பதில் சொன்னால் கூட்டணி பொறுத்த வரைக்கும் தற்போதுள்ள நிலையே தொடரும் அப்படின்னு சொன்னான்னா அப்போ தற்போதைய செய்தி தான் அது. சொல்லுவாங்களே, சில செய்தி சொல்லுவாங்களே, தற்போதைய செய்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி கொடுக்குறாரு அவர். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து நாங்கள் இப்போ உள்ள அந்த கூட்டணி நிலை தான் தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதிமுக பதிலாக அது இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி இருக்குது. இது வந்து அதிமுக பதிலா அல்லது பொதுவான பதிலா? இப்போ கூட்டணிக்கு எல்லோரும் தான் கேட்குறாங்க. இப்போ டிடிவி கேட்குறாரு, அவர் கேட்குறாரு, இவருக்கு எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நான் கேட்குறது என்னென்னா, இந்த பதில் வந்து ஒரு அதிமுக மட்டுமா இல்லை பொதுவாக எல்லாருக்குமா அப்படின்னு இருக்குது. பாஜகவுக்கும் சேர்த்தா? அதுதான் பாஜக, எடப்பாடிக்கும், டிடிவிக்கு, ஓபிஎஸ்க்கு, பாஜக யாரெல்லாம் கூட்டணிக்கு கூப்பிட்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த பதிலாக வெறும் அதிமுக மட்டும் இந்த பதிலான்னு ஒரு கேள்வி இருக்குது. தெளிவில்லாத பதில், உறுதியான ஒரு பதில் இருக்கணும். என்னென்னு கேட்டேன், எப்படி சீமான் எப்படி பதில் சொல்கிறாருன்னு கேட்டால் நாங்கள் தனிச்சு தான் போட்டின்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி வந்து இவங்ககிட்ட இல்லை. என் தலைமையில் வரக்கூடிய வந்து ஏற்கனவே அறிவிச்சது உண்மை தான். உடனே வந்து சொல்லுவோம் கம்பு சுற்றுவானுங்க, எங்கள் தலைவர் என்ன அறிவிச்சிட்டாரு, எல்லாம் அறிவிச்சதெல்லாம் உண்மை. ஆனால் காலங்கள் அடிக்கடி மாறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அதிமுக எந்த எதிரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த கேள்வி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு இந்த கூட்டணி வந்து இப்போ தற்போதுள்ள நிலை தொடரும் அப்படின்னு சொன்னால் வந்து எதிர்காலத்தில் மாறுமான்றது அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ இருக்கிற இந்த நிலை தொடரும், எதிர்காலத்தில் மாறுமான்றது வந்து சொல்லக்கூடிய இடத்துல வந்து நிர்மல்குமாரே இல்லை. அதான் உண்மை. ஆனால் தாவேக்காவை வந்து கொட்டி இழுத்து தானே போயின்னு இருக்காங்க. இல்லை, அப்படி இல்லை. அவங்க அமித்ஷா கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, அதுதான் இங்கே சூப்பரான இது. அமித்ஷா கிட்ட வந்து தாவேகா கூட்டணியில் சேர்ப்பீங்களான்னு கேட்டால் அவர் சொன்னால் தாவேகா கூட்டணியில் சேர்க்கறத பற்றி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாரு. கூட்டணி கட்சினா யார்? இங்கே தலைமை வந்து இபிஎஸ் தான். அப்போ ஏடிஎம் கிட்ட சேர்த்துட்டு நாங்கள் வந்து ஏடிஎம் கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் இதை சொல்ல முடியும்ன்றதான் பச்சை கொடி தானே காட்டிட்டாரு எடப்பாடி. அதுதான் சார், அதுதான் பாவம். பரிதாபமான நிலைமை என்னன்னா, இதுதான் இங்கே வந்து தாவேகாக்கு வந்து ஒரு அரசியல் நாகரிகம் தெரியலன்றது தான் ஒரு பார்வையாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சி வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இல்லைன்றதுக்கு சொல்கிற பாருங்க. இப்போ எப்படி இருந்தாலும் இபிஎஸ் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர், 4 ஆண்டு காலம் முதலமைச்சிருக்காரு, ஒரு கட்சியோட பொதுச்செயலர், ஆண்ட கட்சியோட ஒரு பொதுச்செயலர். அவர் வந்து கேட்டால் ஒரு மரியாதை நிமித்தமாக கூட வந்து கேட்டால் கூட்டணிக்காக உங்களை அழைக்கிறாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு ஏதோ சொல்கிறாரு. கொடியை ஆட்டுறதை வச்சு அவர் ஏதோ சொல்லிட்டாரு. அந்த கொடியை யார் ஆட்டினாங்கன்னு கூட தெரியாமல் ஏதோ சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன்.
ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு பகிரங்கமாக ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. அதை தாண்டி 2 அமைச்சர்கள் வந்து ராஜேந்திர பாலாஜியும் ஆர்வி உதயகுமாரும் கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் வந்து கேட்டால் உங்களுடைய அரசியல் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கள்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒன்று விஜயை சொல்லலாம், இல்லை 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. இல்லை, சவுத் ஆப்பிரிக்கா எஸ்கேப் ஆகி ஓடணும் இல்லையா, அவங்க கூட பேசலாம். யார் வேணாலும் பேசலாம். எங்கே வந்து பதுங்கி இருந்தானுங்கள்ல, இந்த வெண்ணெய் வெட்டி மாதிரி இப்போ வாய் பழக்க பேசுகிறானுங்கள, 30 நாள் தலைமுறை வந்துட்டு யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட இதே இந்த நிர்மல்குமாரோ இல்லை வந்து இந்த இன்னொருத்தருக்கால ராஜ்மோகன் இவங்கெல்லாம் இருக்கிறானுங்கள, யாரோ ஒருத்தர் கேட்டால் மரியாதைக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, தற்போதைய நிலையில் நாங்கள் வந்து கூட்டணியை வந்து நாங்கள் வந்து எங்கள் நிலைப்பாடு வந்து எந்த முடிவும் நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லலாம். இல்லை கூட்டணியில் இல்லைன்னு கூட நீங்கள் நாகரிகமாக அதை பதில் சொல்லலாம், ஒன்றும் வந்து தப்பு இல்லை. ஆனால் அதை பதில் சொல்லாமல் நீங்கள் கடந்து போகிறதே ஒரு ஆணவமான போக்கு தான். அது விஜயனா இருக்கட்டும், யாருனா இருக்கட்டும், ஒரு கட்சி வந்து ஒரு பெரிய கட்சி வந்து உங்களை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க, நீங்கள் கூட்டணிக்கு வரலன்னா கூட நீங்கள் பதில் சொல்லணும்ல. நீங்கள் பதில் கூட சொல்லாமல் வந்து அதை ரெஃப்யூஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பதிலே சொல்லாமல் கடந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அது அரசியல் மரியாதையே கிடையாது, அரசியல் நாகரிகமும் கிடையாது. 2 முன்னாள் அமைச்சர்கள், ஒரு முன்னாள் முதலமைச்சர் கூட்டணிக்காக உங்களை அழைக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்? அந்த அழைப்பில் வந்து அவங்க சரியான 2 அமைச்சர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிரட்டல் துணையில் தான் வந்து அழைச்சாங்க. அது வேற, அதை விட்டுருங்க, அந்த 2 பேரை கூட விட்டுருங்க. 2 அமைச்சர் வந்து கேட்டால் அவங்களோட துணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணிக்கு அழைக்கிறது வந்து இப்படி அழைக்கக்கூடாது. அம்மா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், பாய்ஸ் கார்டனில் கூப்பிட்டு ஒரு சிறப்பு மரியாதை பண்ணியிருப்பாங்க 2 பேருக்குமே. அந்த மாதிரி முதல்ல இவங்க கூட்டணிக்கே கூப்பிட மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். அம்மா மீறி அங்கே செயல்பட மாட்டாங்க. இங்கே வந்து முதலமைச்சரை மீறி வந்து 2 பேர் நீங்கள் வந்து கூட்டணி கூப்பிட்றீங்கன்னா ஒரு அரசியல் கட்சிக்கான அந்த மரியாதை கொடுத்து கூப்பிடணும். நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், எங்ககிட்ட பயிற்சியான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, பார்த்து செய்யுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வந்தால் 150 ஜெயிப்போம், சாரி வந்தால் 220 ஜெயிப்போம், வரலன்னா 150 ஜெயிப்போம். இதுவா கூட்டணி கூப்பிட்ற லட்சணம்? கொஞ்சமாச்சும் அடிப்படை அரசியல் அறிவு இருக்கா என்னன்னு தெரியல வந்து ராஜேந்திர பாலாஜிக்கு. இப்படிலாம் கூப்பிடக்கூடாது சார். ஒரு கூட்டணி கட்சிக்கு வந்து நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி தெனாவட்டா திமிரெல்லாம் கூப்பிடக்கூடாது. அது ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், வளர்ந்த கட்சியாக இருக்கட்டும், வந்து சின்ன கட்சியாக இருக்கட்டும், பெரிய கட்சியாக இருக்கட்டும், கூட்டணி கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லி கூப்பிடக்கூடாது. வந்த ஒருவேளை அமித்ஷா கணக்கு தவறாக இருந்தது தானா? அதாவது இந்த கூட்டணி அதிமுக, பாஜக, தாவேகா, இந்த ஒரு கூட்டணி கணக்கு அமித்ஷா போட்டுட்டு இருக்காரு சார். நீங்கள் ஆனால் ஒரு வேளை தவறாக இருக்கும் பட்சத்தில் அதிமுக வந்து பிரிஞ்சு போனாங்க இல்லையா, உதிரிகள் இருக்காங்க இல்லையா, அங்கங்கே இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து சேர வாய்ப்பு. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துங்க, இப்படியே எடுத்துங்க. டிடிவி, ஓபிஎஸ், இப்போ கேஎஸ் செங்கோட்டையன், சசிகலா கூட வேணால் சேர்த்துங்க. சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட் அவங்களும் கூட சேர்த்துங்க சார். இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு வேளை வந்து விஜய் கிட்ட, அதாவது டிவி கிட்ட போனாங்க, டிவிகே கிட்ட போய் கூட்டணிக்கு போகிறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பெரிய இவங்கக்கிட்ட ஒரு பெரிய பலம் இருக்குது. டிடிவி ஏற்கனவே வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் இவர் ஜெயிக்காதவர் தான், இவர் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயித்தவர். கேஎஸ் செங்கோட்டையன் வந்து சாதி ஓட்டுகள் நிறைய இருக்குல்ல சார், அப்படி சொல்லலாம் சார். நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிறாங்க குறிப்பிட்ட மாவட்டங்களில் வச்சிருக்காரு சார். நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நான் கேட்குறேன், இபிஎஸ் கிட்ட இருக்கிற வந்து மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்குளத்தூரில் சார்ந்தவங்க யாருமே இல்லையா? சொல்லுங்கள், என்ன ஸ்பெஷல்? செங்கோட்டையன் ஓபிஎஸும் ஒன்றானாங்கன்னா ஒரு பலம் பொருந்திய தென் மாவட்டமாக மாறும் இல்லையா சார்? நீங்கள் சொல்ல அப்போ வந்து இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் தெரியுங்களா? அப்படியே நீங்கள் வச்சுங்க, யாருக்கு வந்து இது சரிவாகும் நீங்களே சொல்லுங்கள். நீங்களே சொல்லிட்டீங்க, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இபிஎஸ்க்கு தான் சரிவு, இது டிஎம்கேக்கு எந்த சரிவு இதனால? நீங்கள் சொல்கிறபடியே எடுத்துப்போம் சார். சரி சார், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் வாக்கு வச்சுருக்கிறாங்க, இந்த 3 தலைவர்களும், டிடிவி, ஓபிஎஸ், வந்து சசிகலா 3 பேர் வச்சுருக்காங்க. இவங்களை வந்து விஜய் சேர்த்துக்கிறாரு. அங்கேருந்து ஒரு இது அதிமுக தானே பலம் இழக்க செய்யும். இதனால் டிஎம்கேக்கு என்ன? இபிஎஸ் ஒரு அடி வாங்குவார், இல்லை அடி வாங்குவார். இப்போ அதனால் என்ன ஆக போகுது? உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் முதலமைச்சர் ஆகிட போகிறாரா விஜயே? நான் கேட்குறேன், என்ன ஆகும்? இன்னொரு பக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு எதிரான ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் ஏடிஎம்கே அந்த அலைன்ஸ் வாங்கும், அதை நீங்கள் வாங்கி போகிறீங்க, யார் விஜய் வாங்கிப்பார். இன்னொரு பக்கம் அதிமுக பலம் இழக்க செய்வார். டிஎம்கேக்கு என்ன சேதாரம் இதனால்? டிஎம்கேவோட அலைன்ஸ் அங்கே டேமேஜ் ஆனால் மட்டும்தான் சார் வந்து டிஎம்கேக்கு டேமேஜ். டிஎம்கே வந்து அலைன்ஸை வந்து காங்கிரஸோ இல்லை வந்து விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்ட்டுகளோ அந்த அலைன்ஸை டேமேஜ் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஹோப், விஜய்க்கு ஹோப்.
அங்கே வந்து அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து கட்டமைச்சா கூட, ஒரு அணி கட்டமைச்சால் கூட 3 அணி இருந்தாலே அது ஆளுங்கட்சிக்கு சாதகம். ஆளுங்கட்சிக்கு சாதகம். மக்கள் நல கூட்டணி தான் சார் இதுக்கு உதாரணம். ஆனால் 3 அணி இருக்கும்போது மீண்டும் ஜெயலலிதா வந்து ஆட்சி அமைச்சாங்கல்ல, அதுதான் இங்கே இப்போவும் நடக்கும். 3 அணி 2 அணி ஆச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் இப்படி எடுத்துங்க. நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ பாட்டாளி மக்கள் சொல்கிறாங்க, பாட்டாளி மக்கள் இப்போ 2ஆக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அது கண்டிப்பாக 2 தான் இந்த தேர்தலில். ஏன்னா அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ நான் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகவோட வந்து விஜய் போகிறாரா இல்லையோ அது சொன்னவொன்னே இவங்க எல்லாம் நட்டுப்பானுங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அலைன்ஸுக்கு போனார்னா அந்த அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ன கிறிஸ்டியானிட்டி போட்டு போகுது அது போகுது இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த அலைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகும். விஜய் போனார்னா ஏடிஎம்கேவோட போனார்னா இன்னும் சில கட்சிகள் அங்கே வரும். ஆனால் அங்கே வாய்ப்புகள் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். இந்த பக்கம் அதிமுகவில் தன்னுடைய பதவிக்கும் அடுத்த முதலமைச்சர் ஆசைகளும் தான் இபிஎஸ் வந்து ஓபிஎஸ் சில பேரை வந்து அவர் கூட சேர்த்துக்கல. தன்னிச்சையாக நான் தான் தலைவராக இருப்பேன்னு ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவில் இருக்கார். அதே போல தான் விஜயும் வந்து ஒரு கனவு உலகத்தில் இருக்கார், நான் தான் சிஎம் இன்னைக்கு. ஆமாம், அடுத்த 2026 இன்னொரு வார்த்தை சீட்ல வந்து நான் தான் இல்லை. நேற்று கூட அப்போ இப்படி துருவமா இருக்கிற பட்சத்தில் எப்படி சார் கூட்டணி சாத்தியமா இருக்கு? நேற்று கூட ஒரு முக்கியமான சோர்ஸு அவர் என்ன சொல்கிறாருங்கன்னா, எங்கள் தலைவர் வந்து இப்படியே சொல்கிறார் சார், எங்கள் தலைவர் வந்து சிஎம்ன்ற ட்ரீமில் தான் வந்து கட்சியே தொடங்கி அதுக்கான மூவ்மெண்ட் பண்ணும்போது இபிஎஸ்ஸை வந்து நாங்கள் சிஎம் ஆகிறதுக்காக சார் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். 41 பேர் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது பெரிய டிசப்பாயிண்ட் தானே சார், எங்களுக்கு செட்பேக் தானே. எப்படி இருந்தாலும் அதுலேருந்து நாங்கள் மீண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். இவ்வளோலாம் மீண்டு வந்து இவர் வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோமா? கேட்குறது யார்? டிவிக்கள். கேள்வி நியாயம் தானே. இவரை வந்து முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் வந்து சார் இவ்வளோ கஷ்டமா? ஆட்டம் சூடு பிடிக்குது சார். ஆட்டம் சூடு பிடிக்கட்டும் சார். ஆனால் சூடு பிடிச்சாலும் நான் பாருங்க தெளிவான பார்வை வேணும். 3வது அணி ஆளுங்கட்சிக்கு தான் அது சாதகமாக அமையும். 3வது அணி 2 அணி களத்தில் இருந்ததுன்னா அது வந்து சொல்லலாம். நீங்கள் 3வது அணி வந்து பார்த்திங்கன்னா அது விஜய் தலைமையில் வந்தாலும் கூட அது ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி தான் இருக்கும். என்னன்னா வந்து கட்சிகள் தான் வேறு வேறு இருக்கும். இவங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் இல்லை சார். டிடிவி வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு இதை சொன்னால் அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆளுமையாக இப்போ வந்து அப்படியே காட்டிட்டு வராங்க. ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிக்க முடியல சார். இங்கே 20 டோக்கன் கொடுத்து தான் சார் ஜெயிச்சார். எப்படி நீங்கள் பெரிய ஆளுமையை நீங்கள் சொல்கிறீங்க? அமமுக வந்து கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அங்கீகாரம் இருக்கா, இல்லை பெரிய ஓட் பேங்க் எதுனா இருக்கா சொல்லுங்கள். இப்போது திருமாவளவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அன்ப்ரூவ்டு வந்து பார்ட்டி தான். ஆனால் உங்களுக்கு தெரியும் இத்தனை ஆண்டு காலம் வந்து தேர்தல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கணிசமான வந்து தலித் வாக்கு வங்கி இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அதுவும் அன்ப்ரூவ்டு தானே, இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ காலம் நீண்ட காலமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு செல்வாக்கு இருக்குது. இப்போ வைகோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்வாக்கு. பட் இவங்க வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் இவரே ஜெயிக்க முடியல. இப்போ இவருக்கு நிறுத்தின கேண்டிடேட் ஜெயிக்க முடியலன்னா பரவாயில்ல. யார்? டிடிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவராலே ஜெயிக்க முடியல. இங்கே ஜெயிச்சது 20 டோக்கன் கொடுத்து ஜெயிச்சார். கோவில்பட்டியில் நினைக்கிறான் தோற்று போயிட்டார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லலாம் என்ன இவரோட பெட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் பெட்டர். ஏன்னா அவர் வந்து அவருடைய தொகுதியில் வந்து நின்று வந்து ஜெயிச்சிருக்காரு. வேணா இவங்கெல்லாம் கட்சியில் போய் இணைஞ்சாங்கன்னா வேணா சொல்லலாம், கட்சியில் போய் இணையலாம். அதுக்கு வாய்ப்பு கூட்டணி ஆமாம் கூட்டணி வைக்கிறதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கிடையாது. வேணா கட்சியை கொண்டு போய் இணைச்சிடலாம், டிவிக்கில் இணைச்சிட்டு ஒரு போஸ்டிங் வாங்கிக்கலாம், அது வேணால் செய்யலாமே தவிர அது இவராக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் இருந்தாலும் சரி. மற்றபடி இவங்க வந்து ஒரு பெரிய கட்சி, இவங்க இந்த கட்சிக்காரன் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்லேயே இவங்க வந்து விஜய் கூட போய் சேர்ந்தால் இவங்க எம்எல்ஏவாக ஜெயிக்க முடியும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ ஆயிடுவாங்க, அது ஒன்றா சொல்லலாம். கன்ஃபார்மாக வந்து டிடிவி வந்து ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 2-3 சீட், அவர் எப்படி ஒரு 5 சீட்டு கேட்டார்னா ஒரு 5 சீட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு எம்எல்ஏ ஓபிஎஸ்க்கும் டிடிவி அப்படி ஒன்று. ஆனால் வந்து இதெல்லாம் விஜய்க்கு என்ன லாபம்? இவங்களை சேர்க்கறதுனால விஜய்க்கு என்ன லாபம்? இப்போ நான் கேட்குறேன், விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 8 மாத காலம் இருக்குது. அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சாதின்றது இவங்க ஒன்றும் பட்டா போட்டது ஒன்றும் கிடையாதுல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சுட்டாங்க நான் கேட்குறேன். இதே டிடிவியாக இருக்கட்டும் வந்து அவங்களுக்கும் அங்கே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எதிர்ப்பு நிலை அங்கே இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு கோஷ்டியாக தானே இருக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சது கேட்டால் வந்து வலுவான கட்சியாக வந்து இருக்கணும் சார். ஏதாவது வலு கட்சி. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியாவது நீங்கள் எடுத்துங்க, 2 பிரிவு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் அன்புமணிக்கிட்ட தான் இருக்குது. சொல்லிக்கலாம் வேணா பெரியவர் ஒன்று சொல்லலாம். இந்த திடீர்னு என் மகளுக்கு நீங்கள் வந்து தலைனா உடனே வந்து போட்டுருவாங்களா? அதெல்லாம் சும்மா
அன்புமணிக்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கிட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வந்து ஒரு லம்சமாக வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு கட்சிகள்னா அது வந்து வன்னியர்களோட அந்த அந்த வாக்கு வங்கியாக வச்சிருக்கிற அன்புமணியாக இருக்கட்டும், விசிகாவோட வாக்கு வங்கியாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்குது, அந்த வாக்கு வங்கி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாலிடாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல கேட்டேன்னா இவங்களுக்கு வந்து அந்த அடையாளம் செதறி இருக்குது. இப்போ இவங்களே அந்த முக்குலத்தோரில் ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவங்களாக இருப்பாங்க, செதறி தான் இருக்க தவிர இதில் வந்து சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் 3 அணி அமைந்தால் இவங்களெல்லாம் வந்து விஜய் சேர்த்துப்பாரான்னு முதல்ல தெரியல, அப்படி எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் இவர் டிடிவி சொல்லிட்டு இருக்கிறாரு என்னென்னா நாங்கள் வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை விட ஒரு என்னென்னு கேட்டால் அமித்ஷா சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொரு படி இவங்களே பரவாயில்ல போல இருக்குது. யார் 2 பேரும் இந்த ராஜேந்திர பாலாஜியும் ஆர்வி உதயகுமாரும் பரவாயில்ல இருக்குது. அமித்ஷா என்ன சொல்கிறாரு கேட்டினா நாங்கள் வந்து கூட்டணி தலைமையை கேட்டுட்டு தாவேக்காவை சேர்க்கிறதா என்னன்றதை நாங்கள் கூட்டணி தலைமை கேட்டு முடியும். இவங்க சேர்ற ஐடியாலும் இல்லை. இப்போ சொல்லக்கூடிய இன்றைக்கி டேட்டுக்கு வந்து இவங்க சேர்ற ஐடியாலும் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் வந்து அந்த மரியாதை நிமித்தமான ஒரு வார்த்தையை வந்து இவங்க பேசுவாங்க, சொல்லுவாங்க. அந்த வார்த்தை கூட வந்து ஜான் அவாய்ட் பண்ணுறாரு பார்த்துங்க. இல்லை அதுதான் இங்கே இப்போது அமித்ஷா அவரோட கணக்கு ஒன்று. இப்போ அமித்ஷா என்ன நினைக்கிறார், தாவேக்காவையும் எடப்பாடி அவர்களையும் அதிமுக அவர்களையும் ஒருங்கிணைத்து பயணித்து நம்ம ஒரு ஆட்சி கட்டத்தில் பாஜகவை தமிழ்நாட்டில் அமர வைக்கலாம் ஒரு பார்வை, அது அமித்ஷா பார்வை. இன்னொரு பக்கம் அதிமுக பார்வை எடப்பாடி வந்து விஜயை தன் பக்கம் இழுத்து வலு சேர்த்துக்கலாம், நம்மளுக்கு நம்ம ஆட்சி கட்டில் உட்காரலாம்னு அவருக்கு ஒரு ஆசை. விஜய்க்கு தனித்து நின்றாலும் சரி, கூட்டணி சேர்ந்தாலும் சரி, தான் முதலமைச்சர் என்ற ஆசை. சார் இப்போ 3 ஆசைகள் வந்து எப்படி ஒரு இடத்துல நிறைய, அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி பார்த்தாலும் கேட்டிங்கன்னா அந்த 3 பேர் நீங்கள் வரிசையில் நிறுத்துறீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இவங்க ஆண்ட கட்சி 4 வருஷம் இவங்க வந்து ரூலிங்கில் இவரே டைரக்டாக பண்ணியிருக்காரு, எடப்பாடி பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய கட்சி, கட்டமைப்புள்ள கட்சி தமிழ்நாடு முழுவதும். அப்போ ஏடிஎம்கே தான் நம்பர் 1 இருக்குது. விஜய் வந்து இன்னும் அன்ப்ரூவ்டு, யாரும் இது வரைக்கும் அவர் ப்ரூவ் பண்ணவே இல்லை வாக்கு வங்கியை. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க 41 உயிரை ப்ரூவ் பண்ணி, அதுதான் அது வந்து இன்னும் செல்வாக்கு குறையுது சார். அதுதான் இங்கே கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து இப்போ எடப்பாடிக்கிட்ட கேட்குறாங்க, பளிச்சுன்னு ஒரே பதில், ஸ்ட்ரெயிட்டாக எடப்பாடிக்கிட்ட தான் பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா தாவேக்காவோட வந்து கூட்டணி இருக்கணும், இது வரைக்கும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லிட்டாரு. இப்போ சொல்லிட்டாரு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்றத நேற்று அவங்க நிர்மல்குமார் பதிலுக்கு வந்து ஈக்குவலாக ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போது வந்து இது வரைக்கும் கூட்டணின்றது கிடையாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்கிட்ட வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜயே இன்னும் சொல்லவே இல்லை. என் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும், நான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, என் தலைமையில் வந்து இன்னென்ன கட்சியோட பேசிகிட்டு இருக்கிறேன்னு ஏதாவது சொல்கிறாரா? இல்லை நட்பு சக்தியில் ஏதாவது இருக்கா? வெளிப்பாடு டிக்ளேர் பண்ணி எந்த நட்பு சக்தியில் ஜான் சொல்லுவார் இவரெல்லாம் நட்பு சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து டிடிவி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அது கூட ரெஸ்பான்ஸ் இல்லை சார். டிடிவி சொல்கிறாரு கேட்டால் தாவேக தலைமையில் கூட்டணி அமையும் அப்படின்னு டிடிவி சொல்கிறாரு. அதுக்கு கூட இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. முதல்ல யாருக்குமே அதுதான் யாருக்கு தான் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணீங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து உண்மை சார், என்னென்னு கேட்டிங்கன்னா இது விஜய்க்கு தெரியாது. அது ஏன்னா பக்கத்தில் இருக்கும் சொல்ல மாட்டான், ஏன்னா சொன்னால் அவன் வீக் ஆயிடுவானே. கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோட புகழில் வந்து ஒரு சரிவு இருக்குது. கல்ட்டு சொல்கிறாங்கல்ல, விஜயோட அந்த ஆளுமை புகழ் பிம்பம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சரிவு இருக்குது இந்த சம்பவத்துக்கு பிறகு. எல்லாரும் சொல்லக்கூடியது ஒன்று தான் கேட்டால் அந்த கரூர் மக்களே இவரை குறை சொல்லலை, கரூர் மக்களே இவரை குறை சொல்லன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதிலே ஓட்டம் விழுந்தது. ஏன்னு கேட்டால் ஒரு பெண் திருப்பி அடித்தா பாருங்கள் பணத்தை, இது திருப்பி வந்து கிட்டத்தட்ட செருப்பால் அடித்த சமம் அது. அந்த ஒரே ஒரு நபர் திருப்பி அனுப்பிச்சாங்க. மற்றவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கலனாலும் கூட ஐயோ பணத்தை ஏன் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருந்தால் கூட விஜய் மீது ஒரு வெறுப்பு இருக்குது. எங்களை இங்கே வந்து சந்திக்கலே நீ. 33 குடும்பம்னு சொல்கிறாங்க சார். 33 குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20 குடும்பத்தில் வந்து 20 மீதி எல்லாமே வந்து அந்த உறவினர்லாம் வந்திருக்கிறாங்க தவிர நேரடியாக பாதிக்கப்பட்டவங்க வரவே இல்லை. இதில் வந்து கை கால் போனவங்க, காயப்பட்டவங்க அவன்லாம் வந்துருக்கிறான். அதிலே ஒழுங்காக இவங்க செய்யவே இல்லை. அந்த 41 குடும்பத்தில் வந்து 1-2 குடும்பம் கூட வராமல் போட்டோமே, அதுலேயும் ஒரு மெஜாரிட்டி கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை. அதுலேயும் ஒரு ஏமாற்று நடந்திருக்கு. நீங்கள் கண்ணீர் விட்டு கதறினா எழுத இதெல்லாம் சொன்னாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து இது வந்து பெருசாக வந்து பேசப்படவே இல்லை. அதனால் நான் சொல்கிறேன் புகழில் வந்து ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. அது இன்னும் அடுத்தடுத்து நாட்களில் வந்து இன்னும் கூட கூடுதலாக அந்த வந்து புகழ் அந்த கல்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா சரியும். அதனால் வந்து இதை வச்சு நீங்கள் வந்து ஏற்கனவே அன்ப்ரூவ்டுன்னு ஒன்று இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இப்போ இன்னும் சமீபத்தில் இவனுங்க வந்துட்டு பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, யார் இந்த ராஜ்மோகன், அதுக்கப்புறம் நிர்மல்குமார் கூட சேர்த்துங்க. என்ன இவங்க எல்லாருமே வந்து கேட்டிங்கன்னா இப்போது அஃபிடவிட்டில் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்து மீடியா கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இப்போ இவங்க எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா காவல்துறையை வந்து குறை சொல்கிறது மூலமாக நாங்கள் திமுக ஆட்சியை நாங்கள் குறை சொல்லவே, ஆட்சியினரை குறை சொல்லவே இல்லை, காவல்துறையை வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லி காவல்துறை மீது வந்து இவங்க வந்து ப்ளேம் பண்ணுறாங்க எல்லாருமே. நிர்மல்குமாராக இருக்கட்டும், ராஜ்மோகனாக இருக்கட்டும், இன்னொருத்தருக்கு இந்த லோலாய் மணின்னு ஒருத்தர் இருக்கான்ல அவன், இவனுங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு தான் கோடாரி காம்பு. எப்போவுமே ஒன்று சொல்கிறேன் சார், வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் நீதிமன்றத்தில் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இது சம்மந்தமாக கேட்டால் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, சார் அந்த கரூர் சம்பவத்தை பற்றி நீங்கள் கேட்காதீங்க சார், அது கோர்ட்டில் இருக்குது சார், கோர்ட்டில் சில கேஸ் இருக்குது, எஸ்ஓபி வந்து கோர்ட்டில் இருக்குது, ப்ளஸ் அது இல்லாமல் வந்து கேட்டால் சிபிஐ கிட்ட வந்து விசாரணையில் இருக்குது சார், முடிஞ்சிச்சு. அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும். திருப்பி நீங்கள் என்னமோ எல்லாருமோ ரொம்ப கரெக்ட் மாதிரியும் நீங்கள் ரொம்ப வந்து ஒழுங்காக நீங்கள் நடந்த மாதிரியும் அப்படியே ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எல்லாமே வந்து போலீஸ் தான் காரணம், அந்த காரணத்தையாவது ஒழுங்காக சொல்லிங்கன்னா கை கொடுத்தது கூட தப்புன்றீங்க, போலீஸ் வந்து கை கொடுத்தாங்க, போலீஸ் சிரிச்சாங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா இவங்க சொல்கிறது? போலீஸ் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் அஃபிடவிட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். கேள்வி கேட்டால் கூட சொல்லலாம். இப்போ எல்லாரும் நீங்கள் இப்போ பேச ஆரம்பித்த பிறகு என்ன சொல்லலாம், அந்தந்த தருதலைகள் எல்லா தருதலையும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை தருதலைங்களும் என்ன பண்ணுறானுங்கன்னா போலீஸ் தான் பண்ணிட்டாங்க, போலீஸ் தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பேசுகிறாங்க. ஒரு கட்சியை வழிநடத்துகிற லட்சணம் இதுவாடா உங்களுக்கு? இந்த ஜானுக்கு கொஞ்சமாச்சும் இந்த அறிவு நத்த சொல்லுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேசுகிறீங்கள, நீங்கள் பேசுகிறத வச்சு என்ன செய்யறான், அத்தனை சோஷியல் மீடியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பகைமை ஏற்படுத்துகிறான். நான் சொல்கிறேன் சார், நாளைக்கு நீங்கள் நாட்டை ஆள போகிறீங்க, இதே காவல்துறை உங்களுக்கு கீழே சொல்கிறேன், நான் ஆளுவீங்களான்னு தெரியாது, அப்படி ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு கீழே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை நிர்வாகம் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்னன்றது தெரியும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அஃபிடவிட்டில் ஒன்று தாக்கல் பண்ணிட்டீங்க, அங்கே என்னவோ நீங்கள் வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணும்போது சரி, அதுக்கப்புறம் சிபிஐ வந்து இப்போ வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. கேள்வி கேட்டால் என்ன சொன்னால், சிபிஐ விசாரணை இருக்குது சார், விசாரணை இருக்கும்போது நம்ம அதை பற்றி பேச வேணாம்னா முடிஞ்சிச்சு, கடந்து போயிடணும். அடுத்தது எதனா ஒரு வேசனைங்க வந்து பேசுகிற விதம்ன்றது வந்து டோட்டலாக காலி சார். இவங்க அவன் பார்க்குற அந்த லோலாய் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் போய் உட்காந்துன்னு கேட்டால் எனக்கு அதே கதையை பேசுகிறாங்க. காவல்துறை 30 நாள் எங்கடா போயிருந்தீங்க நீங்கள்? 30 நாள் எங்கே போயிருந்தீங்க? இந்த ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா அவன் வந்த உடனே அவன் சேனலில் போய் உட்காந்துனான். இது வேறு ஏதாவது சேனலில் பண்ணால் கூட பரவாயில்ல, அவன் இந்த ராஜ்மோகன் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அங்கே வந்து ஒருத்தர் ஆங்கரை போட்டு இவனே கேள்வி கேட்க சொல்லி இவனே பதில் சொல்கிறான். கேள்வி இவனு தானே சார்? ராஜ்மோகன் சேனல், கண்டிப்பாக ராஜ்மோகன் சேனலில் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா எப்படியும் கேள்வி வந்து உணுதாக தானே இருக்கும். அதுவும் இந்த சம்மந்தமான வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி, அவனை இப்படி ஒரு கேள்வி கேட்க வச்சு அதுக்கு பதில் சொல்ல வச்சு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு காவல்துறை தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் யூடியூப்புக்கும் வரலையாம், எல்லா பொது நிகழ்வுக்கும் இவர் போயின்னு தான் இருந்தாராம். எப்படி சொல்கிறான் பாருங்க, இவன் அமேசான் காட்டிலையோ இல்லை எங்கேயோ தான் ஒளிஞ்சு நின்றான். இப்போ வந்து நான் சொன்னேன், நான் வந்து திருச்சியில் தான் நான் இருந்தேன், நீ எங்கேயோ இருந்துட்டு போ, அதை விட பரவாயில்ல. ஆனால் ப்ளேம் பண்ணக்கூடாது இல்லை சார், மீண்டும் மீண்டும் வந்து காவல்துறை தான் பண்ணாங்க, காவல்துறை நாளைக்கு எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? அப்போ இதே காவல்துறை தான். கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தால் கூட, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தால் கூட, ரூல்ஸ் வந்தால் கூட, எலெக்ஷன் கமிஷன் வந்து தலைமை ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கூட, அப்போவும் வந்து இந்த போலீஸ் தான். தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறிவுள்ளவனுக்கு அதை செய்ய மாட்டாங்க சார். நீங்கள் வந்து தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்து ப்ளேம் நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே நியாயம் கூட இருக்கட்டும், கேள்வி கேட்டால் என்ன சொல்லணும் சார்? 30 நாள் கழித்து வந்திருக்கிறோம், இனி நடப்பு அரசியல் கேளுங்க, சம்பவம் நடந்துச்சு, அதை சிபிஐ விசாரணையில் இருக்குது, நாம் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு அரசியலை பற்றி நம்ம பேசுவோம், முடிஞ்சிச்சு. திருப்பி மறுபடியும் கதையை ஆரம்பிக்கிறானுங்க. என்னென்னு கேட்டால் வந்து அந்த காலத்து ஒரு படத்தில், இந்த பழைய படம் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் படம், இந்த நாம் இருவர்னு நினைக்கிறேன், அதில் இருக்கிற ஒருத்தர் அந்த காலத்தில் நாங்கள் காலேஜில் படிக்கும்போது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அந்த மாதிரி இவனுக்கு என்ன செய்யணும்னா, எங்கள் தலைவர் அன்னைக்கு 27ஆம் தேதி எங்கள் தலைவர் வந்து பனையூர் வந்து கிளம்புனார், அதுக்கப்புறம் அவர் நாமக்கல் போனார், நாமக்கல் வந்து இத்தனை மணி எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழிநடக்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதை பண்ணலை இதை பண்ணலை, இதே திருப்பி பேசிட்டு இருக்கிறானுங்க. நமக்கே வந்து வாய் வலிச்சு இவனுக்கிட்ட 30 நாள் கழிச்சு வந்துட்டு இப்போ பேசினோம், நம்ம 30 நாள் இதான் பேசிட்டு இருந்தோம். 30 நாள் கழிச்சு திருப்பி இவனு இதான் வந்து கடையை விரிக்கிறாங்க. எங்கடா போயிருந்த லோலாய் மணி? நான் கேட்குறேன், எங்கே போயிருந்த? உன்னையே முதல்ல வந்து சேர்க்கவே இல்லை, உன்னை அந்த நிர்வாகக்குள்ளே இவன் இல்லை, நிர்வாகக்குள்ள இவன் கிடையாது.
நேற்று வந்து பார்க்குறேன் ஒரு சேனலில் உட்காந்து போயிட்டுனா நான் நினச்சிட்டேன் ஜானு இவன் நல்லா வியூகம் அமைச்சு கொடுத்துருவான். மேலே மேலே பேசி பேசி வந்து போலீஸ் பகைமையை ஏற்படுத்திக்கூடாது சார். போலீஸ் வந்து சர்வெண்ட் சார். நமக்கு தேவையான பாதுகாப்பு. நாளைக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு கல் விட்டானா கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே தான் போய் புகார் தரணும். உண்மையா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நீங்கள் போலீஸை குறை சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு ஒரு மறுபடியும் உங்களுக்கு சின்ன ஒரு பிரச்சனைனா நேராக மனு எடுத்துன்னு அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் எஸ்ஐக்கு தானே போய் கொடுக்கணும் நீங்கள். கண்டிப்பாக சார். ஆக இப்போது இந்த கூட்டணி கணக்குகள் அமித்ஷா கணக்காக இருக்கட்டும், விஜய் கணக்காக இருக்கட்டும், எடப்பாடி கணக்காக இருக்கட்டும், எப்படி கணக்குப்பட்டாலும் ஆளும் அரசு திமுக தான் சாதகமாக போய் முடியுது இல்லையா? கண்டிப்பாக சார். நான் தான் சொல்கிறேன்ல, இதில் வந்து இன்றைக்கி உள்ள அரசியல் தட்பவெப்பம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுவாங்க சார் என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இந்த விவசாயிகள், இந்த டெல்டா விவசாயிகள், இந்த பயிர் நெற்பயிரெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து முளை விட்டு பயிரானது, இது கடந்த காலத்துலையும் இன்னும் நிறைய சொல்லுவாங்க. திமுக நடந்திருக்கு. இன்னும் சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நேரத்தில் பெரிய விஷயமா பேசப்படாது. இப்போ ஆட்சி மாற்றம்லாம் வரும்போது பெரிய ஊழல் ஏதாவது பற்றி வந்ததுன்னா பேசலாம். இப்போ சொன்னாங்க பாருங்கள், இந்த ஸ்பெக்ட்ரம் மாதிரி 1,76,600 கோடின்னு போது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆச்சு. அது பெரிய விஷயமா பேசி ஒரு ஆட்சி மாற்றம் வரலன்னா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெரிய ஆட்சி மாற்றம் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை வந்து வலுவான காங்கிரஸ் வந்து விபி சிங் வந்து வீழ்த்தினார். அப்போ போஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் முன்னெடுத்தாங்க. அந்த ஊழல் எடுத்து பேசப்பட்ட உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பட்டி தொட்டி எங்கேயும் போஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு இராணுவ பேர ஊழல் சொல்லிட்டு பெரிய அளவில் காங்கிரஸை புரட்டி போட்டு விபி சிங் வந்து வந்தார். ஸோ அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பெரிய ஊழல். இப்போ ஏன் வந்து இப்போ மோடியை ஏன் சார் அசைக்க முடியல? நீங்கள் சொல்லுங்கள், மோடி ஏன் அசைக்க முடியல? பெரிய ஊழலில் எதுவுமே கிடையாது. மோடி விஷயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக எதிராக பெரிய வந்து வந்து அப்படியே நாட்டை தலைகீழாக புரட்டி போடுற மாதிரி ஏதாவது ஊழல் இருக்கா? எதுவும் இல்லை. மற்றதெல்லாம் இதெல்லாம் சொல்லலாம். இந்த சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் சொல்லலாம். ஆனால் பெரிய அளவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுற அளவுக்கு வந்து அங்கே இல்லை. அதே பாணியில் தான் இங்கே போகுது. தமிழ்நாட்டிலையும் திமுக வேணாம்னு சொல்லி புரட்டி போடணும். அங்கே புரட்டி போடுற அளவுக்கு இங்கே என்ன இருக்குது? பெரிய விஷயமா எதுவும் பெருசாக எதுவுமே இல்லை. அப்போ சரி நீங்கள் வரீங்க சார், நீங்கள் யார்? நம்ம பார்க்குறோம்ல, கம்பேர் பண்ணுங்கள். டிஎம்கே ரூலிங்க்கும் ஏடிஎம்கே ரூலிங் கம்பேர் பண்ணுங்கள். ஏன் இவங்க என்ன பெரிய சிறப்பு அதையாக சொல்லுங்கள். எதுவும் கிடையாது. தாலிக்கு தங்கம் தரல, அப்புறம் இதை தரல, இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த விஷயம் வச்சுலாம் இதை வச்சுலாம் ஆட்சி மாற்றம் வந்து பண்ணிட முடியாது. பெரிய ஊழல் எடுத்து பண்ணுங்கள். இல்லை இப்போ இவங்க பெரிய ஏதாவது ஊழல் எடுத்தாங்கன்னா இவங்க பெரிய ஸ்கீம் ஏதாவது எடுப்பாங்க. நெருக்கத்தில் வரதான் போது ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க நிச்சயமாக. அப்போ என்ன நடக்கும் பார்ப்போம் சார். இன்னும் சில காலங்கள் தான் கூட்டணி பேச்சு அது நடக்குதா இல்லையான்னு பார்ப்போம். முன்னேறதுங்கிறதுக்கு மிக்க நன்றி நன்றி சார்.